வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூரில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் திமுக முப்பெரும் விழா. 2 லட்சம் பேர் வரை பங்கேற்கும் விழா சற்று நேரத்தில் தொடங்குகிறது. திமுகவை வகுத்தால் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களை கூட்டினால் திமுக என்று வளர்ந்திருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. ஓரணியில் தமிழ்நாடு என தலை நிமிர்ந்து நின்று பகையை வெல்வோம் எனவும் சூளுரை. இந்த உணவை யாராலும் தடுத்திட முடியாது, அழித்திட முடியாது. மிரட்டி பணிய வைக்க நினைச்சா குனிய மாட்டோம், நிமிர்ந்து நிற்போம். தேச விடுதலைக்கு பாடுபட்ட முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமித்ஷா வீட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடியபடி வர காரணம் என்ன? டிடிவி தினகரன் கேள்வி. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அமித்ஷா சொன்னால் இபிஎஸ்க்காக பரப்புரை செய்வதாக கூறிய டிடிவி தினகரன் தற்போது மாற்றி பேசுகிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தினகரன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்காக அமித்ஷா அவர்கள் சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாகை, திருவாரூர் மாவட்ட செயலாளர்களை சந்தித்த தாவேக தலைவர் விஜய். வரும் சனிக்கிழமை பரப்புரையில் ஈடுபட உள்ள நிலையில் ஆலோசனை. திருவாரூர் அருகே முப்பட்டின் சக்கரத்தில் சேலை சிக்கி கீழே விழுந்த பெண். அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்தில் உயிரிழப்பு 2ஆக உயர்வு. 8 பேர் காயங்களுடன் சிகிச்சையில் இருக்கும் நிலையில் போர்மேனை கைது செய்து காவல்துறை விசாரணை. கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை வழிகாட்டுதல்களை வகுத்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு. அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சாலையின் சென்டர் மீடியனில் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது என தமிழக அரசு தகவல். தென்காசி, பழனி உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை. வெயிலின் தாக்கம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜாய் கிறிசல்டா தன்னை குறித்து அவதூறாக பேச தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கருத்துக்களை நீக்கப் போவதில்லை என ஜாய் கிறிசல்டா பேட்டி. நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். அது எந்த லெவலாக இருந்தாலும், அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நான் ஃபைட் பண்ணுவேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். கர்நாடக மாநிலம் விஜயபுரா எஸ்பிஐ வங்கியில் 1 கோடி ரூபாய் பணம் மற்றும் 13 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி கொள்ளையடித்த நபர்களை தீவிரமாக தேடி வருவதாக எஸ்பி தகவல். சபரிமலை சன்னிதானத்தில் பதிக்க வைத்திருந்த தங்க தகடுகளில் 4 கிலோ காணவில்லை என புகார். விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு.
புரட்டாசி பிறந்த நிலையில் திருப்பதியில் அலைமோதும் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். கரூரில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் திமுக முப்பெரும் விழா. 2 லட்சம் பேர் வரை பங்கேற்கும் விழா சற்று நேரத்தில் தொடங்குகிறது. திமுகவை வகுத்தால் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களை கூட்டினால் திமுக என்று வளர்ந்திருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. ஓரணியில் தமிழ்நாடு என தலை நிமிர்ந்து நின்று பகையை வெல்வோம் எனவும் சூளுரை. இந்த உலகம் யாராலும் தடுத்திட முடியாது, அழித்திட முடியாது. மிரட்டி பணிய வைக்க நினைச்சா குனிய மாட்டோம், நிமிர்ந்து நிற்போம். தேச விடுதலைக்கு பாடுபட்ட முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமித்ஷா வீட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடியபடி வர காரணம் என்ன? டிடிவி தினகரன் கேள்வி. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அமித்ஷா சொன்னால் இபிஎஸ்ஸுக்காக பரப்புரை செய்வதாக கூறிய டிடிவி தினகரன் தற்போது மாற்றி பேசுகிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தினகரன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்காக அமித்ஷா அவர்கள் சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாகை, திருவாரூர் மாவட்ட செயலாளர்களை சந்தித்த தாவேக தலைவர் விஜய் வரும் சனிக்கிழமை பரப்புரையில் ஈடுபட உள்ள நிலையில் ஆலோசனை. திருவாரூர் அருகே முப்பட்டின் சக்கரத்தில் சேலை சிக்கி கீழே விழுந்த பெண். அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்தில் உயிரிழப்பு 2ஆக உயர்வு. 8 பேர் காயங்களுடன் சிகிச்சையில் இருக்கும் நிலையில் போர்மேனை கைது செய்து காவல்துறை விசாரணை. கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை வழிகாட்டுதல்களை வகுத்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு. அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சாலையின் சென்டர் மீடியனில் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது என தமிழக அரசு தகவல். தென்காசி, பழனி உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை. வெயிலின் தாக்கம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜாய் கிறிசல்டா தன்னை குறித்து அவதூறாக பேச தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கருத்துக்களை நீக்கப் போவதில்லை என ஜாய் கிறிசல்டா பேட்டி. நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். அது எந்த லெவலாக இருந்தாலும் அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நான் ஃபைட் பண்ணுவேன். அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். கர்நாடக மாநிலம் விஜயபுரா எஸ்பிஐ வங்கியில் 1 கோடி ரூபாய் பணம் மற்றும் 13 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. துப்பாக்கிகளை காட்டி மிரட்டி கொள்ளையடித்த நபர்களை தீவிரமாக தேடி வருவதாக எஸ்பி தகவல். சபரிமலை சன்னிதானத்தில் பதிக்க வைத்திருந்த தங்க தகடுகளில் 4 கிலோ காணவில்லை என புகார். விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு.
புரட்டாசி பிறந்த நிலையில் திருப்பதியில் அலைமோதும் கூட்டம். 24 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள்.